வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெடிமேடாக பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது ரெடிமேட் சோஃபா மாதிரி பாலிஷ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லோ பட்ஜெட்டில் இந்த சோஃபாலாம் செய்வாங்க. அந்த லோ பட்ஜெட் சோஃபா வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக எல்லாம் ஒரே மாதிரி தேக்கு மரம், அதாவது டீக் வுட் கலர் எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கின்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ரெடிமேட் பாலிஷ், அதாவது ரெடிமேட் சோஃபாவுக்கு வந்து பாலிஷ் எப்படி பண்ணுறது, நல்லா நீட்டாக அழகாக பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்த சோஃபாவுக்கும் இப்போவும் பாருங்கள், இது ரெண்டுமே ஒரு சோஃபா தான். உங்களுக்கு பாலிஷ் போட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் காட்ட போகிறோம். அது வந்து கொஞ்சம் எல்லா மரமும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து டீ குட் கலராக மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து பார்க்குறோம், உடைச்சல்லாம் இருக்கும். அந்த ஓட்டை உடைச்சலாம் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்லேயே பட்டி பார்க்கறது தான் பெஸ்ட்டு. பெரிய பெரிய ஹோல்ஸ்லாம் இருந்தால் இது மாதிரி மெட்டல் பேஸ்ட்டு பார்ட்டி பார்க்கணும். நம்ம வந்து கலர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே நம்ம கலர் மெட்டல் பேஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வந்து அந்த ஹார்ட்னரையும் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெங்கே ஓட்டை உடைச்சல் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஓட்டை உடைச்சலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே பட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒயிட் கலரில் பார்க்கறது வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஒயிட் கலரில் பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கலர் பண்ண போகிறோம், டீக்குட்டி கலரு. நம்ம வந்து நிறைய வீடியோவில் வந்து ஒயிட் கலருக்கு வந்து கலர் போட்டு பார்ப்போம். இது அப்படி கிடையாது. பாருங்கள், அந்த பட்டிலாம் பார்த்துட்டோம். பட்டிலாம் பார்த்துட்டு இப்போ தேய்க்கிறோம். எங்கெங்கே ஓட்டை உடச்சிருக்குதோ அதெல்லாம் க்ளீனாக பட்டி பார்த்துட்டு தேய்க்கிறோம். நல்லா தேய்ச்சிங்க, பிசர்லாம் இல்லாமல் தேய்ச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. தூசுலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து தென்னர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அந்த கோபி பாருங்கள், அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேக்கில். இதில் 2 விதமான கோபி, இது ஒரு மட்டை கோபி, ஒஸ்தி கோபின்னு 2 சொல்லுவோம். இது வந்து ஒஸ்தி கோபி. இது வந்து லேசாக இருக்கும், தைக்காக இருக்கும் அந்த கோபி வந்து. இதுதான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எந்த அளவுக்குன்னா பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தின்னரில் வந்து போட்டுக்கணும். நம்ம வெறும் எல்லோ கலர் போட்டிங்கன்னா ஒரு மஞ்சளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனு, லைட்டாக ரெட்டு அது மாதிரி நம்ம எதனா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மட்டி கலர் மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஒரு அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும் கலர். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் கம்மியாக சேர்த்துக்கலாம். தென்னரில் தான் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா பாருங்கள், நான் வந்து சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சீலர் ஊற்றிட்டு நம்ம கலர் போட்டால் மிக்ஸ் ஆகாது, திட்டாக இருக்கும். நல்லா பெயிண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தின்னரில் எப்படியும் ஒரு 100 கிராம் எல்லோ கலராவது நமக்கு சேர்க்கணும். 100 கிராம் எல்லோ கலராவது இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ப்ரௌனும் அது ரெட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெயிண்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் பெயிண்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதுமாரி காடா கிளாத் எடுத்துக்கலாம், அதாவது கிளாஸ்க்கு ஒரு மல்லு துணி, அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், அப்படியே தொட்டு நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலர் மெட்டல் பேஸ்ட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது போட்டாவே எல்லாம் ஒரே மாதிரி மாறிடும். எல்லோ கலராக வந்து உங்களுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு வந்து ஆரஞ்சு கலராக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ரெட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு கோட் போட்டேன். இது மாதிரி 2-3 முறை போடணும். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. ஒரு 2-3 முறை போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி கலர் வந்துடும். எல்லாமே ஒரு எல்லோ கலர் மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான். இது மேலே வந்து நம்ம வந்து பட்டிலாம் சின்ன சின்ன பட்டிலாம் இருந்தால் அதெல்லாம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு மேலே வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன பட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து சாக் போர்ட்டில் பார்க்குறோம். முதல்ல மெட்டல் பேஸ்ட்டில் பார்த்தது வந்து பெரிய பெரிய பட்டி, அது வந்து சாக் போர்ட்டு பட்டி. ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன், சாக் போர்ட்டு பட்டிலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோலாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும். சின்ன சின்ன வண்டு ஹோல்ஸுங்க, சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க, அதெல்லாம் வந்து இது மாதிரி சாக் போர்ட்டு பட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். தைரியமாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக தேயும், குயிக்காக வேலை ஆகும் இந்த பட்டிலாம். இது மாதிரி கலர் வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பட்டி பார்த்து தேய்க்கிறோம். அது வந்து ஸ்மூத்தாக தேய்க்கணும், ரொம்பவும் தேய்ச்சி எடுக்கக்கூடாது.
ஏன்னா நம்ம வந்து ரெடிமேட் ஒர்க் மாதிரி பண்ணுறோம். அதிகமாக தேய்ச்சிட்டாலும் அந்த ஷைனிங் வராது. அதனால் எங்கெங்கே ரஃப் ஆகுதோ அங்கே நல்லா தேய்ச்சிக்கலாம். பட்டிக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். மீதெல்லாம் திட்டமாக கை ஓட்டிட்டு விட்டுறணும். ரொம்ப அரக்க தேய்ச்சிங்கன்னா மரம் வந்துச்சுன்னா ஷைனிங் வராது. அவ்வளோதான். பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு தூசு தட்டிக்கணும். தூசெல்லாம் தட்டிட்டு அப்புறமா வந்து லைட்டாக ஒரு கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பளிச்சுன்னு ஒரு பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கும். ஏன்னா பட்டி பார்த்து தேய்ச்சாக்கா டல்லாக இருக்கும். அப்படியே கலர் வெளிக்க முடியாது. இது மாதிரி கொஞ்சம் பாலிஷ் ஊற்றி மல்லு துணியில் நம்ம எப்படி நம்ம சீலர்லாம் போடுவோமோ அதே மாதிரியே ஒரு கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாக்கா கொஞ்சம் பிரைட்டாக வந்துடும், பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. மேலே வுட் கிரைன்ஸ் வந்து நம்ம வந்து உள்ள வெளிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிரைன்ஸ் வெளிக்கிறது நல்லா தெரியும். நம்ம பட்டி பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு உடனே வுட் கிரைன்ஸ் வெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. வுட் கிரைன்ஸ் எங்கெங்கே படுது எங்கெங்கே பல்ல அப்படிலாம் தெரியாது. இது மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட் நினைக்கணும். நினச்சிட்டா தான் உங்களுக்கு வந்து கிரைன்ஸ் வெளிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அடுத்தது வந்து மறுபடியும் பாலிஷு ஊற்றுறேன். நம்ம வந்து வுட் கிரைன்ஸுக்காக ஊற்றுறோம். இப்போ வந்து இது வந்து ஹேண்ட் பாலிஷ் தண்ணி மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு கிரைன்ஸு என்ன கலராக வேணுன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் லைட் கலராக கொஞ்சம் ஆரஞ்சு கலராக வேணும் அப்படின்னா ரெட்டு ப்ரௌன் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் கலர் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் கலர் போட்டிருக்குது. லைட்டாக பிளாக்கும் ஆட் பண்ணலாம், வால்நட்டும் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நம்மளுக்கு வுட் கிரைன்ஸ் என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டைனரு கலர் பவுட்ரு அதெல்லாம் போட்டேன். அதுக்குள்ள லைட்டாக நான் வந்து சீலரையும் மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போது எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் போட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிரைன்ஸ் வெளிக்க போகிறோம், திரியாக வரும். நம்ம மிக்ஸ் பண்ணாலும் வெடிக்கட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. நான் வந்து ஒரு சாக்லேட் கலர் வரா மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஒரு காட்டன் நூல் வேஸ்ட்டில் கொஞ்சம் நார் மாதிரி இருக்கிற ஒரு காட்டன் நூல் வேஸ்ட்டில் தொட்டு நம்ம வந்து கிரைன்ஸ் மாதிரி வெடிக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு போக போக பழக பழக வந்து அந்த வுட் கிரைன்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு கையே தானாக போகும். எனக்கு கொஞ்சம் பழக்கன்றதுனால நான் வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக போட்டுடுறேன். இப்போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் எனக்கு லைட்டாக இருக்குது. உங்களுக்கு டார்க்காக வேணும்னாலும் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேக்கு மரம் கலர் வேணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் கலர் இதுமாரி மேலே கொஞ்சம் எல்லோ கலர் போட்டு கொஞ்சம் சாக்லேட் கலர் வரா மாதிரி கொஞ்சம் டார்க்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அந்த டீ குண்டு கலர் கரெக்டாக வந்துடும். இது மாதிரி கிரைன்ஸ் ஃபுல்லாக வெடிக்கணும். இன்னும் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் பெயிண்டில் வந்து கிரைன்ஸ் வெடிச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வுட் பாலிஷில் கொஞ்சம் கிரைன்ஸ் வெடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் வந்துடுச்சு அப்படின்னு நல்லாயிருக்கும். அப்படி வரலைனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானே சொல்கிறேன், வுட் பாலிஷில் வந்து ஒரு முறை வெளிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது வெளிச்சின்னா இன்னும் டார்க்காக தான் ஆகும். ஃபஸ்ட்டில் வெளிக்கிறப்ப ஒரே கோட்டிங்லேயே கரெக்டாக வெளிச்சிடணும். ரெண்டாவது கோட்டிங் போட்டிங்கன்னா திட்டாக வந்துடும். வுட் பாலிஷ் வந்து போடும் போதே காஞ்சினே வந்துடும். ஆனால் எனாமல் பெயிண்ட் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை முறை வேணும்னாலும் கழிச்சு போட்டுக்கலாம். அப்படி எனாமல் பெயிண்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து எனாமல் பெயிண்டில் போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு மறுநாள் தான் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வுட் பாலிஷில் நம்ம வந்து கலர் பண்ணிட்டா உடனே நம்ம வந்து வுட் பாலிஷ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வுட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி மெத்தடு தான் நம்ம வந்து அந்த ரோஸ் வுட் கலருக்கும் பட்டாக்கு மர கலருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மெத்தடு தான். இப்போ வந்து நீங்கள் ரோஸ் வுட் கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேஸ் கோட் வந்து அந்த ப்ரௌன் கலரும் ரெட் கலரும் கலந்து, அதாவது கொஞ்சம் உள்ளே வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், ஒரு பிளாக் கலர் ரோஸ் கலர் கலந்த மாதிரி வரும் பேஸ் கோட்டு. அதுதான் அப்ளை பண்ணணும். அதுவே பட்டாக்கு மரம்னா ரெட் கலர் போட்டு ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ் கோட்டு நம்ம எல்லோ கலர் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி போட்டுட்டு மேலே பிளாக் கலரில் கிரைன்ஸ் வரையலாம். ரெண்டுத்துக்குமே ரோஸ் வுட்டுக்கும் பட்டாக்கு மரத்துக்கும் பிளாக் கலரில் கிரைன்ஸ் வரையலாம். அப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டாக்கு மரம் டீ குட்டு ரோஸ் வுட் கலர் எல்லாமே ஒரே மாதிரி ஃபினிஷ் தான் கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் போட்டுட்டு அதுமாரி ப்ரௌன் கலரில் கிரைன்ஸ் வெளிச்சிட்டு நான் மேலே வந்து வுட் பாலிஷ் தான் அப்ளை பண்ணுறேன். வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறது ஒரு 4-5 முறை, ஒரு 10 முறை கூட இது மாதிரி ஆள் விட்டு போடுங்க. அந்த டீ குட் ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் இது ஒரு டீ குட் சோஃபா அப்படின்னு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த சோஃபாவுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் வந்துருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சார்.